மண்டே நைட்டு டின்னருக்கு மதியானம் வச்ச சாம்பார் இருந்தது. சரி சாமரிசி பொங்கல் செஞ்சுட்டு அப்படியே சிம்பிளாக முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தேன். வீட்டில் வெந்தயக்கீரை இருக்குல்ல, ரொட்டி சுடு அப்படின்னு சொல்லி சொன்னார். ரொட்டி சுட சோம்பேறித்தனப்பட்டுட்டு தான் சாமரிசி பொங்கலோட சிம்பிளாக முடிச்சிடலான்னு பிளான் பண்ணியிருந்தது. சரி கேட்டுட்டாரேன்னு சொல்லிட்டு ரொட்டி தான் சுட்டேன். இந்த ரொட்டியோட தனியான ரெசிபியை நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஆனாலும் நியூ சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க அப்படிங்கிறனால அவங்களுக்காக சொல்கிறேன். இந்த ரொட்டி ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ரொட்டி. கொஞ்சம் ஒரு டைம் எடுக்கும், ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அரிசி மாவு கூட கேரட் துருவி சேர்த்துட்டு வெந்தயக்கீரை, கொத்தமல்லி, கருவேப்பிலை எல்லாமே பொடியாக நறுக்கி சேர்த்துட்டு உப்பு சேர்த்து இந்த மாதிரி இந்த பதத்துக்கு பிணைஞ்சி வச்சுக்கணும். நம்ம உடனே கூட சுட்டுக்கலாம். நம்ம கல்லில் தட்டாமல் இந்த மாதிரி கவரில் எண்ணெய் தேய்ச்சிட்டு அதில் தட்டணும் அப்படின்னா நல்லா மெலிசாக தட்டி எடுத்துக்கலாம். கல்லில் தட்டும் போது உங்களுக்கு இந்த அளவுக்கு மெலிசாக தட்ட முடியுதுன்னு சூடாக இருக்கும். கல்லில் லைட்டாக எண்ணெய் தடவிட்டு இந்த மாதிரி ஃப்ளிப் பண்ணி அதில் இந்த மாவை சேர்த்துக்கலாம். நல்லா சுட்டு எடுத்தோம் அப்படின்னா சூப்பரான ரொட்டி ரெடி ஆயிடும். ஆனால் ரொட்டி சுடும் போதே சொல்லிட்டேன், தனியாக சைட் டிஷ் எல்லாம் செய்ய மாட்டேன், சாம்பார் வச்சு தான் சாப்பிட்டுக்கணும்னு சொல்லிட்டு.